நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சு ஆகிறாரு. இது சிறப்புடா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும், குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு 1 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரிலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் என் எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்கு நம்ம வைகாசி மாத பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். கும்பராசிக்கு இப்போ ஜென்ம சனி நடக்குது. அதனால் இப்போ கும்பராசிக்காரவங்க எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருப்பீங்க, மந்தமாக தான் இருக்கும். சனி நம்ம ராசியை கடக்கிற வரைக்கும், கும்பராசியை கடக்கிற வரைக்கும் சுமாராக தான் இருக்கும். லக்னாதிபதியே, அதாவது ராசிநாதனே ராசியில் இருக்கிறார். சனி எங்கே இருந்தாலும் தொல்லைகளை தான் கொடுப்பார். இருக்கிற இடமும் தொல்லைகளை கொடுப்பார், பார்க்குற இடங்களையும் தொல்லைகள் கொடுப்பார். அதனால் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கம்முன்னு, அதாவது கொஞ்சம் பொறுமையாகவும் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு. தனம், குடும்பம், வாக்கு, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நல்லா மாட்டிப்பீங்க. குடும்பத்துலேயும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். காசே வராது, கையில் காசே வராது. காசு வந்தாலும் கையில் தங்காது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரி அவங்களால ஆதாயங்கள், அனுகூலங்கள் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு நினைச்சதை அவங்க செய்வாங்க, அவங்க நினைக்கிறத நீங்கள் செய்வீங்க. இந்த மாதிரி அனுகூலங்கள்லாம் இது கிடைக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள், இந்த ஆபரணங்கள் இப்போ நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதே மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு சாதகமாக தான் வரும். 4ஆம் இடத்துல குரு சூரியன் இருக்கிறதுனால வீடு, வாகனம், தாயினால் அனுகூலம், அதெல்லாம் உங்களுக்கு தாயால் ஏதாவது எல்லா விதமான லாபங்கள், தாய் வீட்டு சம்பந்தமான லாபங்கள், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாய் மாமனால் லாபங்கள், இந்த மாதிரிலாம்
வரக்கூடிய காலகட்டம். இதே மாதிரி நீங்கள் வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தீங்களா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்குவீங்க. நீங்கள் 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால, ஸ்ராவோட சேர்ந்த செவ்வாய் பார்க்குறதுனால குழந்தைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்க, நீங்கள் அவங்க பேச்சை கேட்க மாட்டீங்கன்ற மாதிரிலாம் சூழ்நிலைகள்லாம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு அமையும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் ஏதாவது டூர் போகணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக அறிவுரை சொல்லி கொஞ்சம் அனுப்பி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி சாலையில் போகும்போது, வண்டியில் போகும்போது கொஞ்சம் விதிகளை பின்பற்றி போப்பா, கொஞ்சம் அவசரப்படாத, அந்த மாதிரி கொஞ்சம் புத்திமதிகளை சொல்லி அனுப்பி வர்றது இந்த காலகட்டத்தில் நல்லது. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால திடீர் பண வரவு வரும். இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்தை புதன் சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் பார்க்குறாரு. அதனால் தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரும். அதிகாரிகள்லாம் அதாவது ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் நினச்ச ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தொழில்லாம் அமோகமாக பண்ணலாம். தொழில் இப்போ புதுசாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க தொடங்கலாம். என்ன ஒன்று ஜென்மசனி, அதனால் பெரிய முதலீடெல்லாம் எதுவும் வைக்காதீங்க. சிறு முதலீடு அந்த மாதிரி போட்டு தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி 12ஆம் இடம் குரு பார்க்குறதுனால ஏதாவது வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி முதியோர்கள்லாம் ஏதாவது தொலைதூர பயணங்கள், அந்த மாதிரி காசி, ராமேஸ்வரம் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வருவீங்க. நன்றி, வணக்கம்.